வீட்டில் தயாரிக்கிறதான அசோகா ஹல்வாவோட வீடியோ. முதல்ல ஒரு பேனை சூடு பண்ணி அதில் 1 கப் அளவு பாசிப்பருப்பை போட்டு நல்ல வாசனை வர மீடியம் ஹீட்டில் வறுத்துக்கலாம். நல்ல இந்த மாதிரி பொன்னிறமாக வாசனை வர வறுத்தாச்சு. இப்போது இதை நல்ல தண்ணியில் போட்டு களைஞ்சிட்டு 1 கப்புக்கு 3 கப் தண்ணி, எந்த கப்பால் நம்ம பாசிப்பருப்பு அளந்தோமோ அந்த கப்பாலேயே நம்ம தண்ணி விட்டோம்னா கரெக்டாக இருக்கும். ஸோ 3 கப் அளவு தண்ணி, அதுக்கு தேவையான அளவு உப்பு, ஸ்வீட் தூக்கி தெரியும் அப்படிங்கிறதுனால இதை போட்டுட்டு குக்கரை மூடிட்டு 3 விசில் நம்ம ப்ரெஷர் குக் பண்ணலாம். ஸோ இது ப்ரெஷர் குக் ஆகிட்டே இருக்கிறச்சு ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் போட்டுட்டு அதில் 1 கப் அளவு கோதுமை மாவு போட்டுட்டு நல்ல லோ ஹீட்லேயே கோதுமாவை இந்த மாதிரி நல்ல வாசனை வர வறுத்துக்கலாம். அப்படியே பொன்னிறமாக வறுபடணும். மீன்வைல் நம்மளோட பாசிப்பருப்பு நல்லா வெந்து ரெடியாக இருக்குது. அப்படியே குழைய வெந்திருக்கு. அது அப்படியே அந்த கரண்டியாலேயே நல்லா மசிச்சு விட்டுடலாம். அப்படியே பார்த்தாக்கா குழைய வெந்திருக்கு. நல்லாவும் அந்த 1 கப் பாசிப்பருப்பே நல்லா காணும். நம்மளுக்கு இந்த மாதிரி குழையிற பதத்துக்கு நம்ம பாசிப்பருப்பு வெந்திருக்கணும். இப்போது நம்மளோட கோதுமை மாவு நல்லா வறுபட்டுருச்சு. ஸோ அந்த கோதுமை மாவு நல்ல வாசனை வர இந்த மாதிரி பொன்னிறமாக வறுபட்ட உடனே நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி வச்சுருக்கிறதான அந்த பாசிப்பருப்பு கலவையை அதில் சேர்த்து 2ம் ஒன்றா சேர அளவுக்கு நல்லா நம்ம இந்த மாதிரி கலரிக்கலாம். நீங்கள் தேவையான இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். எங்களுக்கு ரொம்ப நெய் தேவையில்லைன்னு நாங்கள் இன்னும் நெய் விடல. நான் ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் ஆட் பண்ணுறதில்ல. அதனால் நாங்கள் குங்குமப்பூவை வாட்டரில் போட்டு ஹாட் வாட்டரில் போட்டு நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கோம். அதை தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ டோட்டலாக 4 கப் சுகர் சேர்க்குறேன். 1 கப் கோதுமை மாவு, 1 கப் பாசிப்பருப்புக்கு 4 கப் சுகர் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு தேவையானாக்கா நீங்கள் 5 கப் கூட சேர்த்துக்கலாம். எங்களுக்கு ரொம்ப ஸ்வீட் தேவையில்லை. நல்லா அப்படியே கைவிடாமல் கிளறணும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வேணும்னா இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். இப்போது நல்ல பொடிச்சதான அந்த ஏலக்காய் பொடி அதையும் சேர்த்து நல்லா அப்படியே எல்லாம் ஒன்று சேர சுருளை கலரி நம்ம எடுக்கலாம். நெய்யில் வறுத்ததான முந்திரி திராட்சையை தூவி அலங்கரிச்சோன்னாக்கா நம்மளோட அசோகா ஹல்வா தயார்.